ஹலோ மக்களே, எஸ்பிஎஸ் மொபைல் வாலஜாபேட். இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு மல்டிமீட்டர் வாங்கியிருக்கோம். அதுதான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக அந்த சன்ஷைன் பிராண்ட் இது DT24R இந்த மல்டிமீட்டர் இது. இது ரொட்டேட்டர் டைல் ஆட்டோமேட்டிக் ரேஞ்ச் மல்டிமீட்டர் போட்டிருக்கு. இது எப்படி இருக்குன்னு நம்ம பிரித்து என்ன பார்ப்போம். அன்பாக்சிங் பண்ணும்போது இந்த மாதிரி கவரை கிழிக்கிறதே ஒரு ஜாலி தான். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அன்பாக்ஸ் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் கேட்லாக் இந்த வாட்டி இங்கிலீஷ்லேயும் சைனீஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம படித்து பார்க்க போகிறதில்ல, வேணாம். அது ப்ரோப் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் பார்க்குறேன். ப்ரோப் வந்து பார்த்திங்கன்னா சன்ஷைன் நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. சன்ஷைன் பிராண்டோட இதே கொடுத்துருக்காங்க. டிப்புலாம் கூட நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் கழட்டி மாட்டுற மாதிரி டிப்பு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது மார்க்கெட்டில் தனியாக விற்குது. அது கம்பெனிக்காரனே உள்ளே சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தா அது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது மட்டும் தான் இல்லை. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு, நம்ம ப்ளோயர் கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு, சால்ட்ரிங் அயன் கேலிப்ரேட் பண்ணுறது, இந்த கேலிப்ரேட் பண்ணுற இந்த ஹீட் கேலிப்ரேட் பண்ணுற ப்ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்ரி இதில் 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம வாங்கின மல்டிமீட்ரு. நம்ம பார்க்க மொபைல் ஃபோன் மாதிரியே ஒரு டிஸ்பிளே மாதிரியே ஒரு கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்படியே சுற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அன்பாக்சிங். நம்ம ஃபர்தராக இது எப்படி ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது நம்ம அடுத்த வீடியோவில் போகிறோம். நீங்கள் இதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகக்கூடிய அடுத்தடுத்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.